இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா. இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 4 பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பொடியாக கட் பண்ண 5 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி மசிஞ்சோன்னே இதில் சின்ன சைஸ் காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சோயா, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு செமி கிரேவி மாதிரி இறக்கிடுங்க. இதில் கொத்தமல்லி தலையை தூவிட்டு பரிமாறி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு செம்ம ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.